அவங்க அட்வொகேட் சுந்தர். நிறைய ஜூனியர்ஸு ஒரு சீனியர்கிட்ட போய் ஒரு ஆல்ரெடி சர்வீஸில் இருக்க ஒரு வக்கீல்கிட்ட போய் சேர்ந்தீங்கன்னா நிறைய வக்கீலுங்க என்ன அது கேஸோட டீட்டெயில்ஸு எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இது வந்து பல நாள் ஆகும் கற்றுக்கிறது. அதாவது ஒருத்தர் சொல்லி கொடுத்து கற்றுக்கிறது வந்து ஈஸி. ஆனால் சொல்லி கொடுக்க மாட்டேன்றது சொல்லி கொடுக்குறதுன்னு ஓட்டிகிட்டே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈஸியாக கற்றுக்கிறது ஆப்சன்ட் பெட்டிஷன் 317. இன்றைக்கி வரல யார் அக்யூஸு அதுக்காக 317 பெட்டிஷன் போட்டுருப்பாங்க. அப்படி போட்டு உங்களை ஒரு ஒரு கிளர்க்கோட மோசமாக நடத்துவாங்க. தயவுசெஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கும் ஒரு கேஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். அப்போ நிறைய பேர்ட்ட கற்றுக்குவோம். சார் அடுத்தது என்ன ஆக்சுவலி உங்களை நம்பி ஒருத்தர் கேஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க நியாயமாக பாருங்கள், அந்த கேஸை ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு கேஸ் வரும்போது ஒரு சீனியர்களுக்கு கொடுக்குறதுலேருந்து உங்களுக்குன்னு ஒரு கேஸ் எடுக்கும்போது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும், நம்ம கேஸ் அப்படின்ட்டு. அப்போ ஈஸியாக கற்றுக்குங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து எப்படி கற்றுக்குன்னா யார்ட்டையும் என்னை கை கட்டின்னு பழக்கம் இல்லை. நான் வக்கீலாக இருக்க முன்னாடி ஒரு வக்கீல் நம்பி காசு கொடுத்தேன். ரெக்கவரி சூட், மணி ரெக்கவரி சூட், சிவில் கேஸு. அவன் வந்து ஆக்சுவலி 2 வருஷமாக கேஸ் நடக்குதுன்னு ஏமாற்றி கோர்ட் ஃபீஸே கட்டலை. 3வது வருஷம் கேட்டேன், இதோ தந்துட்டேன் அதோ தரேன், கேஸ் நம்பரை தாயா எந்த கோர்ட்டில் நடக்குது அப்படின்னு கேட்டேன். சிவில் கோர்ட்டில் நிறைய கோர்ட்டில் இருக்குது, பெங்களூரில் கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் இதோ போட்டான் அதோ எந்த கோர்ட் ஹால் நம்பர் என்னையா அப்படின்னு கேட்டேன். இதோ தந்துட்டேன் அதோ தந்துட்டேன் ஏமாற்றிக்கிட்டே இருந்தாப்புல. அவர் என்னென்னா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ரோல்மெண்ட் பண்ணி 20 வருஷம். ஒரே ஒரு வார்த்தை, கேஸை ட்ராக் பண்ணணும், வாய்தா வாங்கணும், வாய்தா ஃபீஸ் 1000 1500 கொடு அப்படின்னு சொல்லி ஜூனியர்களுக்கு 200 300 கொடுத்து டேட்டு மட்டும் வாய்தா மட்டும் கரெக்டாக வாங்கிடுவாப்புல, மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவாப்புல. அது மாதிரி நான் வந்து வக்கீலாக முன்னாடி நான் ரெக்கவரி சூட், மணி ரெக்கவரி சூட் ஒரு ஆள்கிட்ட கடன் கொடுத்து கோர்ட் ஃபீஸ்லாம் கட்டி போட சொன்னேன். கேஸே ஃபைல் பண்ணல, 2 வருஷம் ஓட்டிட்டாப்புல. 3வது வருஷம் எனக்கு டவுட் வந்துருச்சு. கோர்ட்டுக்கு போகிற எனக்கு பழக்கம் இருக்குது. கோர்ட்டுக்கு போய் அக்கம் பக்கம் கேட்டு உங்கள் இப்போ நம்பர் போடுங்க பேர் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டுபிடிக்கிறது எப்படின்னு. அதெல்லாம் எப்படின்னா என் விஷயத்தில் நிறைய விஷயத்தில் நடந்ததுனால, என் விஷயம் நிறைய இடத்துல நடந்ததுனால நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி ஒரு கேஸை கண்டுபிடிக்கலான்னு. அதாவது கோர்ட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலயமா கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் அங்கே கோர்ட்டுக்கு வந்தவர் இதிலே வந்து ஒரு கிளர்க்காக இருக்கார், அட்வொகேட் கிட்டே கிளர்க்காக இருக்கார். அவர் சொன்னார், சார் உங்கள் கேஸ் ஃபைல் ஆகல, கேளுங்க உங்கள் வக்கீல்கிட்ட அப்படின்னாரு. வக்கீல்கிட்ட போய் கேட்டதுனால, எப்பா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, ஒரு பணம் கொடுத்ததுக்கு 3 வருஷம் தான் வேலிடிட்டி. 3வது வருஷம் எனக்கே தெரில, தன்னிச்சையாக அவர் ஆஃபீஸ் போனேன். சார் கொடுக்க முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள், நம்பரு கேஸ் இல்லை, கேஸ் ஃபைல் பண்ண நம்பர் கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள் அப்படின்னு. ஒத்த காலில் சண்டை போட்டு கேட்டதுக்கப்புறம் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, 3 வருஷம் ஆச்சு, கேஸே ஃபைல் பண்ண, நீ கொடுத்த காசு செலவழிச்சு அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு டவுட் வந்து திருப்பி அடுத்த நாள் காலையில் இன்னொரு வாட்டி திருப்பி காசை கட்டி அவர்கிட்டே கையோடு இருந்து கேஸை ஃபைல் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்புறம் தான் அவர் நான் வக்கீல் இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, வக்கீலுங்கெல்லாம் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அது நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க. நான் எல்லோரும் கெட்டவங்கன்னு சொல்ல, எல்லா தொழிலையும் கெட்டவங்க இருக்காங்க, எல்லா தொழிலும் நல்லவங்க இருக்காங்க. அது மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளோவே கற்றுக்கிட்டோம். யாரும் ஏமாறக்கூடாதுன்னு தான் வக்கீல் படித்தேன். இங்கே பார்த்தா 100க்கு, அதாவது 100 வக்கீலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 வக்கீலுக்கு 40 வக்கீல் ஏமாத்துறவங்கன்னா பெரிய ஆஃபீஸ் போட்டு ஷோ காமிப்பாங்க. அவங்கள தான் நம்பி நம்ம போகிறோம், நான் இன்க்ளூடிங் நானும் தான். நியாயமாக சொல்கிறவங்களுக்கு என்றைக்குமே நியாயத்துக்கு என்றைக்குமே உண்மை இல்லை. அதாவது உண்மையாக இருக்கவங்களுக்கு என்றைக்குமே நியாயம் இருக்க மாட்டாங்க, நான் இன்க்ளூடிங் நானும் தான். என்னன்னு சொன்னால் அவங்க 50,000 கேட்குற இடத்துல 10,000 கேட்டால் நம்மளுக்கு சந்தேகம் வர மாட்டாங்க. இவர் பாப்பாரா இல்லையா, இவர் வக்கீலா, தொழில் பண்ணுவாரா, நம்ம கேஸை முடிச்சு கொடுப்பாரா அப்படின்னு. நான் வந்து யார்ட்டையும் ஒரு ஆள்கிட்ட இது வரைக்கும் ஒரு ஆள்கிட்ட கூட வாய்தா ஃபீஸ் வாங்கினதே இல்லை. பல கேஸுங்க இருக்குது, வாய்தா ஃபீஸ் வாங்கவே இல்லை. வாய்தா ஃபீஸ் வாங்காமல் எனக்கு போயிட்டு வர செலவு மட்டும் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க, கேஸ் ஃபைல் பண்ணுறேன், எந்த அக்யூஸும் வேணும்னு அலைய வைக்க மாட்டேன், ஜட்ஜிக்கிட்ட சொல்லி வைப்பேன் அலைய வைக்காதீங்க அப்படின்னு.
அது பொய்க்கே சார். நான் ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்லுவேன் சார். கம்யூனிகேஷன் பிட்வீன் தி அட்வொகேட் அண்ட் தி அக்யூஸ்ட் எனக்கு கரெக்டாக தெரியும். அவர் கண்டிப்பாக வரணும்னா வர வேண்டிய விஷயத்துக்கு கண்டிப்பாக வர சொல்லிடுவேன். இல்லை வந்து தான் அவனாலும் வர சொல்லிடுவேன். தேவையில்லாமல் சும்மா வந்துட்டு போகிறதுக்கெலாம் ஆள் இல்லை. நான் வாய்தா ஃபீஸ் வாங்குறதில்ல. இன்க்ளூடிங் நான் கோர்ட்டில் சொல்லிடுவேன், என் பெட்டிஷனை அவர் வரல, டிஸ்மிஸ் பண்ணிட்டு அரசு வாரண்ட் போடுங்க, நான் ஹைகோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரே வாரத்தில் வக்கீல் ஜட்ஜின்னு சொல்லுவார். சரி சார், ஓகே, தேவையில்லை, உங்களுக்கு அவ்வளோ கேரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது உங்கள் பேச்சை நம்பி கோர்ட்டுக்கு வர்றது வர சொல்ல முடியுமா? என்ன வாய்தா கண்டிப்பாக வேணுமோ அந்த வாய்தாக்கு வர சொல்லுவேன். அதாவது அவங்க மேலே தப்பில்லைன்னா மட்டும்தான் அப்படி. அக்யூஸ்டுன்னு எனக்கே தெரிஞ்சுன்னா நீ கோர்ட்டுக்கு வாப்பா பேசிக்க அப்படின்னா எந்த ஒரு கேஸும் நான் நடத்தாமல் இல்லை. ஒரே ஒரு அர்த்தம் சொல்லுவேன், வர்ற கிளைண்ட் கிட்ட சார் நான் முடிச்சு கொடுக்குறேன், அது உங்களுக்கு ஃபேவர் ஆகலாம் இல்லை ஆப்போசிட் ஃபேவர் ஆகலாம் எனக்கு தெரியாது, ஆனால் முடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக முடிச்சிடுவேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவன் எனக்கு தெரியாது, நான் வேலையை கரெக்டாக முடிப்பேன் அப்படின்னு சொல்ல. எந்த ஒரு வக்கீலும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஃபேவராக பண்ணுறேன்னு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை அவங்கள கரெக்டாக பார்க்க சொல்லணும். அதாவது வேலையை கரெக்டாக பார்க்க சொல்லணும். உங்களுக்கு தான் வேணும்னு எந்த வக்கீலும் சொல்ல முடியாது. அது சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் டாப் லீடிங் மோஸ்டாக இருக்கட்டும், எனக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் வேணும் போய் நில்லுங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. வேலை மட்டும் தான் கேரண்டி, நான் வேலை பார்ப்பேன் அது கூட கேரண்டி. நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த ஒரு வக்கீலையும் நீங்கள் சந்தேகப்படாதீங்க. கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 1008 ரூபா விசாரிங்க, வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுப்பாங்களா இல்லைன்னு. உங்களுக்கு ஃபேவரானா வேலையை முடிச்சுக்கலாம். அவங்க வேலையை முடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அவங்க லீகல் டேர்ம்ஸில் வக்கீல் என்னென்ன சம்மந்தம் இருக்கோ. நான் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு ஜூனியர் வக்கீலும் உங்களை நம்பி கேஸ் கொடுத்தாங்கன்னா அது ஈஸியாக கற்றுக்கலாம். கற்றுக்க முடியாது, நீங்கள் பிறக்கப்பயே ஏபிசி கற்றுக்கல, அதாவது நான் சொல்கிறது பிறந்தப்பயே. அது மாதிரி வக்கீல் தொழில் ஒன்றும் கம்ப சூத்திரம் இல்லை, அது வக்கீல்களுக்கு கம்ப சூத்திரம் இல்லை. புதுசாக வர்றவனுக்கு தான் கஷ்டம். அதாவது வக்கீலே படிக்காதவங்க தான் விஷயம். படித்தவனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எந்த கேஸாக இருக்கட்டும், இந்த கேஸ் தான் இல்லை, ஸ்பெஷலிஸ்டாக ஒரு கேஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் தான் சிவில் லாயர், கிரிமினல் லாயர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை சொல்லி இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னா அது அந்த கேஸை வந்து மிச்ச கேஸுங்க வந்து பண்ண மாட்டேன்னு சொல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அதாவது நான் வந்து கிரிமினல் கேசஸில் சிவில் கேசஸில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னா நான் அதை நிறைய பார்த்துருக்கேன். மிச்ச கேஸுங்கெலாம் தெரியாமல் இல்லை. எனக்கு கிரிமினல் கேசஸ் கைவந்த கலை அப்படின்னா நிறைய கேசஸ் பல கேசஸ்ங்க பல விஷயமாக பார்த்துருக்கேன். மிச்ச கேஸுங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து இது வந்து ரொம்ப யார்ட்டையும் விசாரணை பண்ணாமல் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் என்ன பண்ண முடியும்னு தான் அர்த்தம். வக்கீலுங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு வக்கீலுக்கு வரும். அவர் வந்து பல விஷயமாக பல கேஸில் வந்து அப்பியர் ஆகி கேஸை முடிச்சு கொடுத்துக்கிறதுனால அவர் வந்து அந்த கேஸ் வந்து ஈஸியாக தெரியும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்குன்னு ஒரு கேஸ் நம்பி வச்சுன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். எப்போ உங்களுக்குன்னு ஒரு கேஸ் நம்பிக்கையாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு காசு முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களை நம்பி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், ஈஸியாக முடிச்சு கொடுங்க. அதாவது வாய்தா இழுக்கிறது வக்கீலே இல்லை, அது யாராக நினச்சாலும் போய் நின்று வாங்க முடியும். வக்கீல் வேலை என்றைக்கு இருந்தாலும் உங்களை நம்பி கேஸ் வைக்கும்போது நீங்கள் தான் பண்ணணும். என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணணும், எந்த வருஷம் இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணணும். அதனால் வாய்தா மட்டும் வாங்காதீங்க. அது வேணும்னு வாய்தான்றது இருக்குன்னா ஒரே ஆள் பல கோர்ட்டில், இப்போ ஒரு சிவில் கோர்ட்டில் கேஸு, கிரிமினல் கோர்ட்டில் ஒன்று இருக்குது, மேட்ரிமோனியல் கேஸ், டைவர்ஸ் கேஸ் ஒன்று இருக்குது, 3 கேஸு ஒரு வக்கீல் பார்க்க முடியாது. அதுக்காக தான் வாய்தான்னு வச்சுருக்காங்க. இல்லை போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட், இல்லை உங்கள் கிளைண்ட்டால் வர முடியாத சூழ்நிலைக்காக தான் வாய்தா வச்சுருக்காங்க. இதையே ஒரு துரும்புச்சீட்டை யூஸ் பண்ணிட்டு இன்றைக்கி போனால் வாய்தா. இந்த தமிழன் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, இல்லை தமிழன் படத்தில் விஜய் சார், அந்த மாதிரி விஜய் சொல்கிற மாதிரி கட்சிக்காரன் வரலையா வாய்தா, கட்சிக்காரன் வக்கீல் வரலையா வாய்தா, எதிர்கட்சிக்காரன் வக்கீல் வரலையா வாய்தா, எதிர்கட்சி ஆள் வரலையா வாய்தா. வாய்தான்னு வாங்கி வருஷ கணக்கில் எடுத்து ஓட்டணும். அந்த வேலையை நீங்கள் தான் பண்ணணும். தயவுசெய்து சொல்கிறேன், எத்தனை வருஷம் எடுத்தாலும் அந்த வேலையை நீங்கள் தான் பண்ணணும். வருஷ கணக்கில் இருக்காமல் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். வேலையை மட்டும் முடிச்சு கொடுங்க. இவங்களுக்கு தான் முடிச்சு கொடுங்க, அவங்களுக்கு தான் முடிச்சு கொடுங்க, யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. எந்த ஹையஸ்ட் வக்கீலாக இருக்கட்டும்,
ஒரு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோ இவங்களுக்கு தான் கொடுப்பேன், இவங்களுக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி எந்த வக்கீல் கேரண்டி கொடுக்க முடியும்? வேலை மட்டும் தான் கேரண்டி. நான் வேலை பார்ப்பேன், ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கும் ஆகலாம், ஆப்போசிட் பார்ட்டிக்கும் ஆகலாம். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள், வேலை மட்டும் தான் கரெக்டாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுங்க. யார்கிட்ட உங்கள் கிளையண்ட்கிட்ட நான் வேலையை பார்ப்பேன் சார், அது ரிசல்ட் வந்து ஜட்ஜுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். கேரண்டி யாருமே கொடுக்க முடியாது. ஒன்று வக்கீல் தொழிலில் அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க மாட்டாப்புல, இல்லை வக்கீல் தொழில் போக மாட்டாப்புல, இல்லை ஒரு ஏமாத்து வக்கீலாக இருக்கும். அதாவது கேரண்டி யார் சொல்கிறாங்களோ அவங்க கேரண்டியில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வேலையை முடிச்சு கொடுக்குறேன். ஒரு நம்பிக்கையாக சீக்கிரமாக வேலை கொடுத்து நான் எந்த ஒரு கிளைண்ட் வந்தாலும் ஒரே ஒரு கேரண்டி, சார் என்றைக்கு இருந்தாலும் நான் தான் வேலை முடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமோ நான் வாய்தா வாங்குற பழக்கமே இல்லை, அது வேணும்னு வாய்தா வாங்குற பழக்கம் இல்லை. அந்த மாதிரி காரணத்தினால வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன், அந்த கேரண்டி மட்டும் கொடுப்பேன். உங்களுக்கு தான் முடிச்சு கொடுப்பேன், ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் முடிச்சு கொடுப்பேன், கேரண்டி கொடுக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வக்கீலுக்கு ஒரு 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 ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுப்பேன்னு கேரண்டி கொடுக்கணும். அதாவது ரிசல்ட் இல்லை, வேலையை நான் பார்க்குற வேலையை கரெக்டாக சீக்கிரமாக முடிச்சு கொடுப்பேன், இந்த கேரண்டி மட்டும் கொடுங்க. ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் ஒரு கிளைண்ட்டுக்கு. தேங்க்யூ.